நமது பாலின ஆக்டிவிட்டி சென்டரின் 4ஆம் ஆண்டு திருவிழா மற்றும் நமது ஃபவுண்டர் திரு தர்மராஜன் அவர்களின் சிலை திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருகை வரவேற்கிறோம். இப்பொழுது குத்துவிளக்கை அண்ணனது சிலையை திறந்து வைக்க அண்ணனது நண்பர்களான திரு ஆயுள், திரு நந்தா மற்றும் மணிமாறன் அவர்களையும் அண்ணனது குடும்பத்தார் அவர்களையும் அழைக்கிறோம். பெரியம்மா கவுண்டர் பண்ணி எல்லாரும் சொல்லுவாங்க. சிலை கவர் பண்ணுற மாதிரி இல்லை பொறுப்பு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஆரம்பிச்சிடலாமா? விளக்கு இருக்கு. விளக்க கொஞ்சம் அங்கே தள்ளி வச்சுருக்காங்க. ரெண்டு பிச்சை கொண்டு வந்து நான் வாங்க வாங்க. Hello. Yeah. Vishal, give it to me. I'll have it.
இன்னொரு மாதிரி சரி சேர் வச்சோம் வா புரியுதா ஃபோட்டோ மட்டும் யா தட் நைட் யா நான் பிடிச்சிருக்கேன் Thank you. ரிசீவ் பண்ண போயிட்டு நமஸ்கார் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஓகே போடுங்க அங்கே பார்க்கணும் உங்களோட அமைப்பிற்கு ஓகே இது வந்து உங்களுக்கே தெரியும் கடந்த போன திங்கட்கிழமை தான் அது மொழி போடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு மேல இது வந்து ஆரம்பிக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சில செஞ்சு வச்சு ஒரு ஆல்மோஸ்ட் 6-8 மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ்ல திடீர்னு ஏற்பாடு பண்ணப்பட்ட ஒரு விழா ஒரு வாரம் டைம் தான் கிடைக்குது இந்த ஒரு வாரத்துக்குள்ள எங்களால எவ்வளவு சிறப்பாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்க அதை முயற்சி பண்ணியிருக்கோம் செய்யறதுக்கு அந்த ஷார்ட் நோட்டீஸ்ல இவ்வளவு பேர் எங்களுக்காக வந்திருக்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் என்னோட வெல்கம் எல்லாரையும் வருக என வரவேற்கிறேன் நம்மலாம் வந்து ஊர்ல இருக்கோம் பக்கத்துல இருக்கோம் ஒரு சொந்தக்காரங்க ஏதோ ஒரு காரணங்கள் நான் வந்திருக்கோம் முதல்ல நட்பு பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க அப்ப இருந்த வள்ளுவர்ல இருந்து இப்ப இருக்க வாலி வரைக்கும் எல்லாரும் நட்பு பத்தி பேசிட்டாங்க ஆனா நட்புக்கு இலக்கணம் நட்பு நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கு நான் உண்மையிலே என்ன சொல்லலாம் ஒரு எனக்கும் இது மாதிரி ஒரு நண்பர்கள் சேர்ந்தோம் எனக்கும் இது மாதிரி ஒரு நட்பு வட்டாரம் அமையணும் நான் பரமப்படுற அளவுக்கு நண்பர்களை நான் அண்ணனுக்கு இருக்காங்க அதை பார்த்துருக்கேன் அண்ணனோட நண்பர்கள் அண்ணன் தவறி இவ்வளவு நாட்களுக்கு அப்புறமும் அண்ணனோட ஆசை அண்ணனோட ட்ரீம் அதெல்லாம் கடத்துறதுக்காகவும் அதை ஃபாலோ பண்றதுக்காகவும் அண்ணனோட நண்பர்கள் அவங்களோட ரொம்ப முக்கியமான சொல்ல போனா அவங்களுக்கு இடைவிடாத வேலைகள் இருந்தது எல்லா வேலைகளுக்கும் நடுவில் அவ்வளவு தூரம் சென்னை ஆஸ்திரேலியா வெவ்வேறு ஊர்ல இருந்து நமக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் அண்ணனோட நண்பர்களுக்கு வந்து நான் வரவேற்பை தெரிவிச்சுக்கிறேன் திரு ஐயூப் ஐசக் ஸ்கொயர் லேக் மெட்ராஸ் அம்மிங் குரூப் ரவுண்ட் டேபிள் ஆஃப் இந்தியா அவர் வந்திருக்காரு
கூடவே அவர் கூட சேர்ந்து அவரோட நண்பர்கள் சிலர் வர வேண்டியது இருந்தது ரவுண்ட் டேபிள்லேருந்து. பட் தவிர்க்க முடியாத காரணங்களால அவங்களால வர முடியலை. லாஸ்ட் டைம் வந்து நம்ம கூட ஆடி பாடி சந்தோஷமா நம்ம கூட இருந்துட்டு போயிருக்காங்க. மற்றும் நமக்காக ஒரு அன்பளிப்பா டொனேஷன் காசோலை கொண்டு வந்திருக்காரு திரு ஐயூப் அவர்களை வருகிறவர்களை வரவேற்கிறேன். அடுத்து அண்ணனோட நண்பர் திரு நந்தா ப்ரோ அவர்களை வருகிறவர்களை ஆஸ்திரேலியா மெல்போர்ன் பொங்கலுக்காக வந்திருந்தாரு. அதோடு சேர்த்து அண்ணனோட ஃபங்க்ஷன் சொன்னது நான் வர்றேன் ப்ரோன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி நமக்காக வந்திருக்கிறாரு. அவர்களை வருகிறவர்களை நான் வரவேற்கிறேன். அடுத்தபடியா ஹிந்து பேப்பர் இங்கிலீஷ் பேப்பர் நம்ம மோஸ்ட்லி படிக்க மாட்டோம். பட் ஹிந்துல ஒர்க் பண்ற அண்ணனோட நண்பர் திரு மணிமார்பன் அவர்களை திருச்சி ஹிந்துல ஒர்க் பண்றாங்க. அவங்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இங்க வந்து பசங்கள்லாம் அனிமேட்டு போட்டோஷாப்பு இதெல்லாம் யூஸ் பண்றீங்களா? அது எந்த கம்பெனி கொடுக்குதுன்னு தெரியுமா? போட்டோஷாப்னு கேள்விப்படுறீங்களா? அது என்ன கம்பெனி? அடோப்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அடோப்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியில போட்டோஷாப் நீங்க யூஸ் பண்ற அனிமேட் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றீங்களா? இந்த டூல்ஸ் எல்லாம் உருவாக்குற கம்பெனி அடோப் கம்பெனிலேருந்து திரு கோபிநாத் ப்ரோ அவர்கள் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் அவர் நம்ம சென்டர் அவர் வந்து நம்ம சென்டர் அண்ணன் இருந்த காலத்துலேருந்து அப்படியே அண்ணன் ஆரம்பிச்ச காலத்துலேருந்து நம்ம சென்டருக்கு தேவையான ஆல் அடோப் சாஃப்ட்வேர்ஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி கொடுக்குறது அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. அது நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அது என்னன்னு தெரியாது. பட் ஆனால் ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனே 12,000க்கு மேல. அந்த ஒவ்வொரு வருஷமும் அண்ணன் அவர் நமக்காக டொனேட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வருகிறவர்களை வரவேற்கிறேன். மற்றும் கிராமத்து பெரியவங்க எல்லாருமே வந்து இது அகைன் ரொம்ப ஷார்ட் நோட்டீஸ் ஒரு வாரம் தான் லாஸ்ட் 2-3 நாளாக தான் கொஞ்சம் ஆக்டிவாக பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாராவது ரீச் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ரீச் பண்ணோம். எங்களுக்காக எங்களோட அழைப்பை எடுத்து வருகிறது இருக்கிற கிராமவாசிகள் ஊர் பெரியவர்கள் அனைவரையும் வருகிறவர்கள் நான் வரவேற்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான நபரை நான் இங்கே வரவேற்கிறேன். அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு ஐயூப் ப்ரோ அவர்களுடைய மகன் நிகில். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டருக்காக முக்கியமான ஒரு டொனேஷன் கொண்டு வந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு பெரிய புக் கலெக்ஷன் இருக்கு. கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேர் சேர்ந்து தூக்குற அளவுக்கு ஒரு புக் கலெக்ஷன் பெரிய புக் பாக்ஸ் அதை நம்ம சென்டருக்காக டொனேஷனாக அவர் கொடுக்குறாரு அவர்களுடைய சார்பாக. அது நம்ம சென்டருடைய பொது லைப்ரரியிலையும் பசங்களுக்கு எடுத்து படிக்கிறது பயன்படுற மாதிரி அந்த புக்ஸை நாங்கள் அங்கே வைக்கலான் இருக்கோம். அதுக்காக நிகில் அவர்களுக்கு நன்றிகள். மற்றும் அண்ணனின் குடும்பத்தினர் கௌதம் ப்ரோ, பெரியம்மா, அபியக்கா, மாமாக்கள் எல்லாரையும் நான் வருகிறவர்கள் நான் வரவேற்கிறேன். இவ்வளவு அவங்களுக்கும் இருக்கிற இடையோட நடுவில் அண்ணனுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் குடும்பம் போது நமக்கு ஒரு சில என்ன சொல்றது அது அண்ணன் நினைக்கும் போது எல்லாருமே அழுதுட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து அது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது மாதிரி என்ன சொல்றது மனசு கஷ்டமா இருந்தாலும் இதனால இது ஒரு அண்ணனுடைய என்ன சொல்றது அவருடைய லீகசி அவருடைய பேர் இன்னும் காத்துன்னு சொல்றதுக்கு உள்ள எடுத்துக்காட்டா அண்ணனோட பேரு அண்ணனோட சிலை எல்லாமே இங்கே கல்வெட்டில் தயார் பண்ணிட்டோம். அது சிறப்புகளாக வந்து அனைவருக்கும் நன்றி. அப்புறம் இது வந்து 4 வருஷம் ஆச்சு நம்ம தொடர்ந்து 2022 ஆரம்பித்தோம். 2021 அந்த நேரத்தில் நம்ம கல்வெட்டு வந்து கல் எடுத்து வச்சு பூஜை போட்டு 2022 தொடங்கப்பட்டு இது வந்து நமக்கு 4வது வருஷமா ஃபவுண்டேஷன் டே நம்ம இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை வருஷங்கள் நம்ம கடந்து இதை கொண்டு போகணும், இன்னும் பல வகையில இதை நம்ம ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு உங்க எல்லாருடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். முக்கியமா குறிப்பாக வாசிகள், குழந்தைங்களோட பேரண்ட்ஸ், குழந்தைங்க டே 1லேருந்து இன்ன வரைக்கும் வர குழந்தைங்கலாம் நிறைய பேர் இருக்கீங்க. கண்டினியூஸா வர்றீங்க, நிறைய கற்றுக்கிறீங்க. முக்கியமா வந்து ஸ்டாஃப்ஸ் இங்கே வந்து லோக்கல்ல எல்லா ஸ்டாஃப்ஸுமே இதுக்கு அவைலபிள் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்கேயுமே பக்கத்தில் கிடையாது. எங்களுக்காக கீபோர்ட் சார் வந்து ஒரு 60 கிலோமீட்டர்லேருந்து வர்றாரு. டான்ஸ் சார் ஒரு 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்துலேயே நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கம்ப்யூட்டர் செஸ் மேம் வந்து கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும். 300 கிலோமீட்டர் அந்த பக்கத்துலேருந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எந்த வகையில் கொடுக்க முடியுமோ அந்த வகையில் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க.
அது பணமாவோ பொருளாவோ இல்லை அவங்களுடைய நேரமாவோ ஒத்துழைப்பாவோ சப்போர்ட்டாகவோ அதை கொடுத்துட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் எங்களோட மிகப்பெரிய நன்றிகளை நான் இந்த தருணத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் குறிப்பாக பசங்க வந்து லீவ் விட்டா வீட்டில் என்ஜாய் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பசங்க நடுவில் லீவ் விட்டாலும் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்க பொருட்களோட கம்ப்யூட்டர்ஸோட எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு அதில் கற்றுக்க முடியுங்கிறத கற்றுக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நாங்கள் எப்போலாம் தோல்வடைஞ்சு போகிறோமோ ஓகே நமக்கு பண்ணுறதுக்கு எது பண்ணிட்டோம் என்ன ஒன்றும் அவுட்புட் இல்லையே அப்படின்னு நாங்கள் யோசிக்கிற நேரத்துலலாம் நான் இங்கே எந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம், இங்கே ப்ரைஸ் வாங்கிட்டோம், இங்கே காம்படிஷன் போயிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவை நீங்கள் கொண்டு வர்றது தான் எங்களுக்கு பெரிய என்ன சொல்கிறது பெரிய ஊக்குவிப்பாங்க. இன்னும் சில நேரத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சார்பிலாக வெளியில் போய் கலந்துக்கிட்டு பரிசுவான பசங்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். ஸோ அனைவரையும் வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி. 2018-2019 தர்மா இந்த பிளான்ஸ் வந்தார் என்கிட்ட. அப்போ நான் யோசித்தேன், நம்ம இங்கே வந்து எப்படி ரன் பண்ணுவேன், இப்போ ஆக்டிவ் இருக்கேன், இது எப்படி ஸ்கூலாக எனக்கு ஆக்சுவலி ஐடியாவே இல்லை. நான் அவர் சொன்னார் எங்கள் பசங்களுக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ இல்லை, ஸோ லேட்டஸ்ட் டூ சொல்லிட்டு சரி ஐ நோ தர்மா ஆல்வேஸ் டூ அ குட் ஜாப், எல்லாத்துலேயும் நல்ல வேலை பண்ணுவார், சரி பண்ணலாம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணோம். 21 ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் 22 இன்னாகிரேட் வரும்போது ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். இங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு செட்டப், பியூட்டிஃபுல் கம்ப்யூட்டர்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கீபோர்ட்ஸ், டீச்சர்ஸை வந்து வச்சுருக்காரு. ஸோ தர்மாவோட ட்ரீம்ஸ், தர்மாவோட விஷன் வந்து உங்கள் ஃபியூச்சர், சில்ட்ரனோட ஃபியூச்சர். இன் 2024 தர்மா நம்ம வந்து எனக்கு பாஸ்டவே நம்ம எழுதுகிறோம் தர்மாவை. அந்த தர்மாவோட ட்ரீம் அண்ட் விஷன் இஸ் ஸ்டில் அலைவ். And I want to thank everyone here. I want to thank all the children, all the people here supporting, Selva, Abhilash, Murga, எல்லாம் சில பேர் நான் மிஸ் பண்ணுவேன் பேர். ஆனால் நீங்கள் தான் தர்மாவோட ட்ரீம் விஷனை வந்து அலைவாக வைக்கிறீங்க. And with that, Dharma is also with us right now. I want to thank everyone. Celebrities. ஒரு சின்ன ஸ்மால் தம்பி அமீகோஸ் வந்து நிறைய பேர் வர பிளான் போட்டாங்க. நடுவில் கொஞ்சம் பிளான் எல்லாம் மாறிடுச்சு. ஆனால் அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்கூல் கண்டினியூ பண்ணணும், நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும். சில்ட்ரன் வந்து சில்ட்ரன் நீங்கள் வின் பண்ணுங்க ப்ரைஸு, இப்போ டான்ஸ், கீபோர்ட், செஸ்ஸில் அதெல்லாம் வந்து நான் வந்து அமீகோஸ் நம்ம ரவுண்ட் டேபிளுக்கு அனுப்புகிறேன். They are very happy, very proud. அதே மாதிரி keep us proud, okay? ஒரு சின்ன small amount from us. Abhilash, நீங்களும் செல்வா, you are doing a very good job. Please continue it. Any support, we are there to support you, okay? சார் வந்து டே 1 இருந்து அந்த முதல் செங்கல் எடுத்து வச்சதுலேருந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சார் கூட இருந்து நிறையா பேர் வர மாதிரி பிளான் இருந்தது. அது நிறையா அவங்களோட பர்சனல் ஒர்க்கான கொஞ்சம் அனாவசியமாக இருக்குது. ஸோ தொடர்ந்து அவங்களோட சப்போர்ட் நமக்கு எப்போதும் தேவை. நம்ம இன்னும் நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம தொடர்ந்து பண்ணலாம். மெட்ராஸ் அமீகோஸ் ரவுண்ட் டேபிளில் இருந்து அவங்க இன்னைக்கு வந்திருக்க வேண்டியது. ஸோ அதனால் அவங்க எல்லாருக்குமே நான் இங்கே நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்கெல்லாம் கண்டிப்பாக வருவாங்கன்னு நம்ம நம்புவோம். ஓகே, எல்லாருக்கும் நன்றி. இப்போ நமக்காக 1 lakh வந்து செக் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கிளாப் பண்ணலாம். குழந்தைங்கள்லாம் நல்லாவே கிளாப் பண்ணலாம். கிளாப் பண்ணுறவங்களே தனியாக ப்ரைஸ் இருக்கு. கிளாப் பண்ணால் நமக்கு வந்து நம்ம மனசு ரொம்ப காரணமாகும். அதனால் எல்லாமே நல்லாவே கிளாப் பண்ணுங்க. குழந்தைங்க யாரும் கிளாப் பண்ணுற மாதிரி தெரியுங்க. எனக்கு சத்தமே கேட்கல. அவங்களுக்கு குழந்தைகள் சார்போட சார்பாகவும் அழைப்பானாவுக்கு மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிக்கிறேன். அனைவருக்கும்
2018-19 இந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் கட்டணும்னு சொல்லி அவர் வந்து நிறைய யாருக்கும் சொல்லலை. ஏன்னு வந்து இங்கே மனம் பிறந்து இங்கே வந்து வந்ததுக்கு வந்து எங்களுக்கு அது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி இருக்குது. அப்புறம் மறுபடியும் அவரோட மாவட்டம் டெவலப் பண்ணி 2020-21 இந்த பிஜே கட்டிட்டாரு. கட்டிட்டு நாங்கள் பண்ணும்போது எல்லாருமே வந்திருந்தாங்க. நம்ம ரைட் கிளப்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக நடந்தது. அந்த கிராண்டாக நடக்கும்போது நாங்களும் வந்து இந்த கிராமத்தில் வந்து நல்ல முறையில் இந்த இன்ஸ்டியூஷன் நடக்கணும், நல்லா நடக்கணும்னு சொல்லி அவருக்கு நான் உறுதி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவரும் வந்து பசங்களோட சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் டெய்லி ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பாங்க. எல்லாருடைய பசங்களும் பேசுவார். பசங்க எல்லாருமே வந்து தொடர்பாக ரொம்ப அந்நியமாக இருப்பாங்க. அதாவது நாங்கள் பேசுறதை விட பசங்க பேசுறது தான் அவர்கிட்ட அதிகம். அப்புறம் ஒவ்வொருத்தர் பேரே அவருக்கு தெரியும். இவர்களும் வந்து அதே மாதிரி வந்துட்டாருன்னா லீவ் நாளில் வந்துட்டாருன்னு அங்கே சாக்லேட் கொண்டு வர சாக்லேட் எவ்வளோ சாக்லேட் அப்படியே அள்ளி கொடுப்பாரு. இருந்து நிறைய எடுத்துவாங்க. அந்த பசங்க வந்து அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ரொம்ப ஏதாவது ஃப்ரெண்ட்ஸாக போன சம்மர் கேம்பில் இங்கேயே எங்களோட இருக்கிறார். இருந்து பார்க்கும்பொழுது பசங்கள்லாம் அப்படியே அவங்க வந்து ரொம்ப அன்மணியாக போய் நல்லா பழகிட்டு இருந்தாங்க. அவர் இறந்தான்னு சொன்னோடனே சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுநர் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒன்றுமே அன்றைக்கி புரியலை. அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அந்த பசங்க வந்து சொன்னமும் படிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்கன்னா எங்களுக்கு அந்த சென்டர் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த காசும் இல்லை, இந்த வசதி எங்கேயுமே இல்லை. வாத்தியார் வந்து 9 பேர் வர்றாரு. எங்களுக்கு பிசி பிரிவு, அதே மாதிரி ட்ரம் பிரிவு இருக்குது. எல்லாத்துக்குமே எல்லாரும் நல்லா பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து பசங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு நன்மை தான். அதாவது இப்போ இது தெரியாது. ஒரு வெளியில் போய் ஒரு காலேஜ் படிக்கிறப்பையோ ரெண்டு பேரும் எதாவது வெளியில் போய் படிக்கும்போதோ இந்த பையனை போய் அங்கே வந்து கீபோர்டு வாசித்தாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். எப்படா இந்த ஊரில் வந்து ஒரு பையன் கீபோர்டு வாசிக்கிறான் அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அது வந்து இந்த கீபோர்டுனா நான் இது வரைக்கும் தொட்டு கூட பார்த்தேன். நான் டிகிரி முடிச்சு ஸ்டேட் பேங்க் ரிட்டர்டாக வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம சர்வீஸில் அதெல்லாம் இல்லை. பசங்களை அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாலிடிக்ஸ், இங்கிலீஷ் பேசுறது, அது மாதிரி பசங்க ஒரு ஸ்கூல் பாப்பா போகல. அந்த பாப்பா 10 நிமிஷம் பேசுங்க, அப்படியே பார்க்காம பேசுது. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. எல்லா காம்படிஷன்லையும் வந்து கலந்துருவாங்க பாப்பா. எங்க 40 கிலோமீட்டர்லேருந்து ஏன் வரும். எங்கள் அப்பா வச்சு வருவார். அவங்க வந்து அந்த அப்பா ஊரில் தான் வரும். அது மாதிரி ரொம்ப ஆர்வமாக எல்லாம் இருக்காங்க. நல்லா பேச்சு போட்டு நல்லா பேசுகிறாங்க. பாட்டு போட்டியில் பண்ணிக்கிறாங்க. டான்ஸு எல்லாத்துலேயுமே பரிசு வந்து போன அன்றைக்கி பட்டுக்கோட்டையில் போய் பரிசு வாங்கிட்டு வந்தாங்க. போன 2 மாதத்துக்கு தஞ்சாவூர்லேயே பரிசு வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு நம்ம அடிப்படை சொல்லிக் கொடுக்குறதுனால தான் நம்ம நிறைய பேர் வந்தாங்கன்னா இன்னமும் நல்ல நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நம்மளுடைய கல்வித்தரம் வந்து உயரும். நம்மளை உயர்த்திக்கிட்டோம்னா நம்ம சொல்ல இந்த மாதிரியா இது சும்மா போயிட்டு அந்த பையன் மாதிரியா நம்ம போய் ட்ரம் சாட் அன்றைக்கி அவ்வளோ தான் அடிக்கலாம். ஆனால் பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ அதனால வந்து பசங்களை வந்து படிக்கணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டா நல்லா இருக்கும். அது ஏன்னா வாய்ப்பு வந்து இன்னொரு தான் கிடைக்காது. நம்ம அதெல்லாம் நினைக்கிறோம். நம்மளாம் வந்து எங்கேயோ போகிறோம் வரோம் பேசுறதுக்கு ஸ்டேஜ்லேயே பேசுறதுக்குன்னா பயமா மைக்கை பிடிச்சா பேசுறதுக்கே முடியாமல் இருக்கிற நேரத்தில் இந்த சின்ன பசங்களாம் வந்து அப்புறம் அழகாக பேசுகிறாங்க. எனக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா எப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். இவர் வந்து இவருடைய கனவு வந்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம செய்யணும்னு செஞ்சாரு. அதை வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆளுவாக நம்ம பண்ண முடியாது. எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ண இன்னும் வேற போகலாம். நண்பர்கள் வந்து நிறைய உதவி பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க, நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்ம அந்த சென்டரை வந்து கரெக்டாக இதே மாதிரி முறையாக எந்த ஒரு இது இல்லாமல் குறைபாடு இல்லாமல் நம்ம கொண்டு போகிறதுக்கு பசங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து ரொம்ப ஆரம்பத்தில் ஒரு பேர் வர மாட்டாங்க. இப்போ பசங்கள்லாம் எல்லாருமே வந்து அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக வந்து எல்லாம் பண்ணி ஹெல்ப் பண்ணுறாங்க. இதே நம்ம தொடர்பாக இருக்கணும். நம்ம நம்ம ஊர் வந்து கன்னியாகுமரியில் இது மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் இருந்தது. அதனால் வந்து அவர் நல்லா பண்ணி ஆரம்பித்தார். அது தொடர்ந்து நடந்துட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்க. வேற வந்து வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். தர்மராஜ் வந்து எங்கள் வீட்டுக்கு வரல. அவரை பற்றி வந்து அவரே அவங்க பெருமையாக பேசியிருக்காரு. ஒரு மனிதனை அவன் பெருமைப்படுறது எப்படின்னா வந்து அவருடைய நண்பர்கள், அவர் நண்பர்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி தான் தர்மோட சேர்த்து ஸ்டோரி மட்டும் சொல்றேன். ஒரு குழந்தை வந்து அவங்க அப்பாவோட விளையாடணும் ஆசைப்படுது. ஆனால் அவங்க அப்பா வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார் நியூஸ் பேப்பர் படிக்கிறது. ரொம்ப சொல்ல பண்ணிட்டே இருந்துச்சு அந்த குழந்தை. அவர் என்ன பண்ணாருனாக்கா வந்து அது ஒரு பேஜ் ஃபர்ஸ்ட் பேஜ்னு வச்சுக்கோங்க.
அதில் வந்து ஒரு பெரிய கொரியர் கம்பெனியோட விளம்பரம். அது பெருமைப்படுற மாதிரி விளம்பரம். எப்படின்னா வந்து என் சர்வீஸுங்கிறது என்டையர் வேர்ல்டு, உலகத்தோட ஒவ்வொரு பகுதியையும் அப்படியே வேர்ல்டு மேப்பில் சர்வீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க அப்பாவுக்கு அந்த குழந்தையோட விளையாடுறதுக்கு வந்து இஷ்டம் தான் போயிடுச்சு. இஷ்டம் இல்லை. அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் சுக்குநூறாக கிழிச்சு கீழே போட்டு, நீ இந்த வேர்ல்டு மேப்பை வந்து கரெக்ட் பண்ணுங்க, நான் உன்னோட விளையாடுறேன். அந்த பாப்பா அப்படியே பார்த்து கிடுகிடுன்னு பார்த்து வேர்ல்டு மேப்பை கரெக்டாக வச்சுருக்கோம். அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. அவர் கேட்குற, எப்படிமா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு இந்த வேர்ல்டு மேப்பை வந்துட்டு கரெக்டாக அதுக்குமா அப்படின்னு கேட்கும்போது அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஐ டு நாட் நோ வேர் ஆஸ்திரேலியா. சரி, ஆஸ்திரேலியா எல்லாருக்கும் தெரியாதுன்னா அவங்க நாள் தான் எங்கேயும் வந்திருக்காரு, நீங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நியூசிலாந்து எங்கேன்னு தெரியாது, கொரியா எங்கேன்னு தெரியாது, அமெரிக்கா எங்கேன்னு தெரியாது. ஆனால் அந்த வேர்ல்டு மேப் பின்னாடி ஒரு மனிதனோட முகம் இருந்துச்சு. எனக்கு தெரியும் முகத்தில் வந்து மூக்கு எங்கே இருக்கு, காது எங்கே இருக்கு, ஃபேஸ் எங்கே இருக்கு, அதை வச்சு ஈஸியாக வந்து நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லுது. அப்பா, I got the man right, the world become right. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து ஒரு தனி மனிதன் சரியா இருந்தோம் அப்படின்னா உலகம் சரியாயிடும். அது மாதிரி தான் he got the best friends. நந்தா, ஐபிஎஸ் சார், கோபி சார், ஸோ ஹிந்து அப்படின்னா ராம் சார் தான் எல்லாருக்கும் தெரியும். சார் மணி சார் இருக்காங்க. அதுக்கு சயின்டிஸ்ட் அப்படின்னா சார் ஐசக் நியூட்டன், அது மாதிரி ஐசக் சார், அது மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுனால தான் வந்து இது மாதிரியான ஒரு பெஸ்ட் சென்டரை வந்து உருவாக்க முடியுது. அதுக்கான இந்த சென்டர் உருவாக்குறதுக்கு வந்து தர்மபுரி இருந்ததுனால எனக்கு தெரியும் நிறைய வந்து தடைக்கற்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த தடைக்கற்களை வந்து தீவிரமா வந்து அவர் எதிர்கொண்டதுனால தான் வந்து இது மாதிரி சென்டரை வந்துட்டு உருவாக்க முடியும். அதுக்கான ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்றாங்க, இதோட முடிச்சுக்கிறேன். சரியா, இது பகவத்கீதை ஸ்டோரி. இது எப்படின்னா வந்து பகவத்கீதையில வந்துட்டு நம்ம துரோணாச்சாரியார் தெரியுமா நமக்கு, அவங்க யார் கூட இருந்தாங்க, துரியோதனன் கூட, அப்படித்தாங்க சரியா. துரோணாச்சாரியாரை வந்துட்டு இந்த தர்மனால ஜெயிக்கவே முடியல. ஏன்னா தர்மன் கிருஷ்ணன் இருந்தாலும் துரோணாச்சாரியாரை வந்துட்டு வெல்லவே முடியல. போய் கிருஷ்ணன் போய் கேட்கிறாங்க, ஏன் வந்துட்டு துரோணாச்சாரியாரை வந்துட்டு வெல்லவே முடியல அப்படின்ட்டு. கிருஷ்ணன் என்ன சொல்றாங்கன்னா, நீ போய் அவர்கிட்ட போய் கேட்க. ஸோ அவர்கிட்ட போய் இப்போ துரோணாச்சாரியார்ட்ட எல்லாரும் போறாங்க, போய் கேட்குறாங்க. கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்போ அந்த வில்ல கீழே போடுறோம் அப்பதான் எனக்கு ஜெயிக்க முடியும். பார்த்தா அவர் வில்லு கீழே போடவே இல்லை, அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ இந்த தர்மத்தினால எதுவுமே செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஒரு சூழ்ச்சி செய்யறாங்க. என்ன சூழ்ச்சி அப்படின்னா, அவன் பையன் சூட்டாங்க, அவன் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சும்மா அறிவிக்கிறாங்க. யானை எல்லாம் பிறருது. அப்படியே நம்பிட்டாரு. ஐயோ பையன் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு செகண்ட் வந்து அவங்க கீழே போடுறாங்க. அப்ப அடுத்த இது வந்து பகவத்கீதையில் இருக்கிற ஒரு ஸ்டோரி. இந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனன் வென்றிருக்கலாம் ஈஸியாக, ஆனால் சூழ்ச்சினால தான் அங்கே வென்றாங்க. ஆனால் அது வெளியே தெரியல. ஸோ அது மாதிரியான நிறைய தடைக்கற்கள்லாம் இருந்துச்சு. இது சென்டர் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதையெல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்கொண்டதுனால தான் வந்து இது மாதிரி ஒரு சென்டர் வந்து ஏற்பாடு பண்ண முடியுது. ஆக்சுவலாக அந்த கதையை இதோட நம்ம பற்றி பார்க்க தேவையில்லை. எவ்வளோ தடைக்கற்கள் இருந்தாலும் வந்துட்டு அதை வந்து வெற்றி பண்ணலாம். அப்போதான் இது மாதிரியான ஒரு பெஸ்ட் சென்டர், ஒரு பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கும். இப்போ கடைசியாக ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னன்னா வந்து இந்த சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு முழு நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். முழு நெல்லிக்காய் எப்படி இருக்கும், மூதோசனும் முழு நெல்லியும் முன்பு கசப்பும் பின்பு. அது மாதிரி தான் இந்த சென்டர் வரும்பொழுது ஆக்சுவலாக வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பாக பசங்கள்லாம் வந்து நல்லா ஜாலியாக இருக்காங்க, நம்ம மட்டும் இங்கே வந்து இது பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டு. இங்கே எவ்வளோ நேரம், how much time you was spending here, that much output you can get. ஸ்டூடெண்ட்ஸ் வரையும் எவ்வளோ நேரம் அதிகமாக இங்கே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து வில் பிகம் த பெஸ்ட் மேன் இந்த வேர்ல்ட். சரியா, ஓகே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரே ஒரு கோரிக்கை, இப்போ வந்து நல்லா போயிட்டே இருக்கு, இதை அடுத்த லெவல் கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு டெக்னாலஜிக்கல் பார்க்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும். அது உங்களை மாதிரியான அறிவுஜீவர்களுக்கு தான் முடியும். அதை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்வீங்க அப்படின்னு சொல்கிறேன். வாய்ப்பு கொடுத்த இந்த ஊர் பெரியவர்கள், கிராம மக்கள், குழந்தைகள் மற்றும் அரங்காவலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கூறியிருக்கும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் வணக்கம். ஒரு 15-16 வயசு எனக்கு அப்போ வந்து இப்போ நீங்கள் தர்மராஜ் சார் சொல்றீங்க இல்லையா, அவங்க
வந்து ஒரு விஷயம் சொன்னான் எனக்கு. இப்போ 120 திருக்குறள் வந்து ஒப்பிட்டு போனாப்புல பையன். நமக்கு வந்து 3 குறள் சொன்னாலே மூச்சு முட்டோம். அப்போ வந்து தர்மராஜ் சொன்னது என்னன்னா, ஒவ்வொரு குறளையும் ஒரு கேப்சூலாக மாற்றி நம்ம மனித உடம்புக்குள்ள போகிற மாதிரி பண்ணிட்டோம்னா மனித வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் 15 வயசுல சொன்னான். அன்னைக்கு அவங்க நிமிந்து பார்த்தா இப்பவும் நிமிந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு தர்மா நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு இழப்பாகவே தெரியல இருக்கிறவங்களெல்லாம் பார்க்கும்போது. அவன் விதைச்சிருக்கிற இந்த பாலியல் ஆக்டிவிட்டி சென்டருங்கிற ஒரு விதை வந்து வீரியமான விதைன்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு விளைச்சலை வந்து இந்த சென்டர் வந்து கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ வந்து நாங்கள் பள்ளிக்கால தோழர்கள்னா நானும் நந்தாவும் தான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம். ஒரு விஷயத்தில் நாங்கள் கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம். அவங்க கல்லூரி கால நண்பர்கள்லாம் வந்து தர்மா வந்து சம்பாதிச்ச சொத்து. அவங்களுடைய முன்னெடுப்பு வந்து எவ்வளவு பாராட்டினாலும் பெரிய விஷயம். என்னதான் நண்பர்கள் நாங்கள் வந்து உதவி பண்ணாலும் இங்கே இருந்து வந்து அந்த களப்பணியை செய்யறதுக்கு வந்து முக்கியமான ஆள்கள்லாம் தேவை. அந்த வகையில் இந்த சகோதர சகோதரிகள் வந்து உண்மையிலே பெரிய விஷயம் செய்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு பையன் கையில் பார்த்தா பிளண்டருக்கு 3D சாஃப்ட்வேர் வந்து சர்டிஃபிகேட் வச்சிருக்கான். கன்னியாகுமரியில் வந்து ஒரு பையன் பிளண்டர் கற்றுக்கிறான்னா அதை விட ஒரு பெரிய சாதனை என்ன இருக்கு? இந்த விஷயம் எப்போ முழுமையடையும் அப்படின்னா, இங்க இருக்கிற பெற்றோர்களும் பிள்ளைகளும் இந்த ஆக்டிவிட்டி சென்டரை வந்து எந்த அளவு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக்கிறாங்களோ அப்பதான் இந்த இது வந்து முழுமையடையும். இங்கேருந்து ஒரு பையன் வந்து விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல போய் ஒரு பாட்டு பாடி அந்த காம்படிஷன் வின் பண்ணாலும் அதை விட ஒரு பெருமையான விஷயம் எதுவும் இல்லை. ஒரு மனுஷன் வந்து எப்போ முழுமையடைகிறான்னா, அவன் வந்து சம்பாதிக்கிற பணத்திலையோ அவன் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துலையோ இல்லை, தான் சார்ந்த சமூகத்துக்கு தான் வாழ்ந்த ஊருக்கு நல்லது செய்கிற ஒருத்தன் தான் வந்து முழுமையடைகிறான்னு அர்த்தம். அந்த வகையில் வந்து தர்மராஜ் வந்து நம்ம மனசு முழுக்க இங்கே கூட்டியிருக்கிறவங்களுடைய நெஞ்சுகள் முழுமையாக வந்து ஒரு பேருருவமாக எழுந்து நிற்கிறான். நாங்கள் வந்து இந்த முன்னெடுப்பை நாங்களும் வந்து தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு போவோங்கிறத நான் உறுதியளிக்கிறேன். நன்றி.